ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, கடலைக்கறி தான். இந்த ரெசிபி சமையல் வித் அமலான்ற சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. செம காம்போ. ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி பேக் பண்ணிட்டேன். சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டிக்கிட்ட நான் ஸ்டோரி கேட்பேன். "கதை சொல்லு பாட்டி" அப்படின்னா உடனே எடுக்கிற கதை இந்த பேய் கதை தான். ஒரு நாள் நான் சாப்பிடாம படுத்துட்டேன். அதுக்கு எங்க பாட்டி வந்து ஒரு பசி பேய் கதை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, "நீ சாப்பிடாம படுத்துட்டேன்னா, உன் கனவுல வந்து அந்த பசி பேய் கேட்கும். நீ சாப்பிட்டியா அப்படின்னு. நீ சாப்பிடலன்னு சொன்ன அடுத்த செகண்ட் உன்னை தூக்கிட்டு போய் வச்சுக்கோ. அப்பா அம்மாலாம் பார்க்க முடியாது. உனக்கு சாப்பாடே குடுக்காது. பட்னியா இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், உடனே சொன்னேன், நான் பொய் சொல்லிருவேன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல அந்த பேய்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நீ உண்மை தான் சொல்லுவ அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எழுந்து, ஐயோ! பேய் புடிச்சிட்டு போயிட போகுது நம்மளன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த கதைய வந்து ஆதியா ஒரு நாள் சாப்பிடாம இருந்தான். அத நான் அப்படியே சொன்னேன். சொன்னதுக்கு நல்லா கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு, இந்த மாரி ஒரு கதையே கிடையாது. பேயே கிடையாதும்மா. ஏம்மா நீ பயப்படுற? அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு அட்வைஸ போட்டான். இந்த காலத்து பசங்கள நம்பலாம் ஏமாத்த முடியாது. நம்ம பாட்டிங்க தான் நம்மள ஏமாத்தி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் வந்து லைட்டு போடாம ஏதாவது பேய் படம் பார்த்துட்டேன்னா, லைட்டு போடாம ஒரு ரூம்குள்ள போவே முடியாது. அந்த அளவுக்கு பயம்புறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த மாரி உங்க பாட்டி சொன்ன ஸ்டோரியில பயந்து நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த பாட்டிங்கலாம் நம்மள பயம்புறுத்துறதே வேலையா வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.